பாதிக்கப்பட்டவர்கள் ஒரு லிஸ்ட் இருக்குல்ல, கரெக்ட். அந்த லிஸ்ட்ல பணக்காரர்கள் அஃப்ளூவன்ட் பீப்பிள் எவ்வளவு பேர்? பெரும்பாலும் கிடையாது. அதுவும் பெரும்பாலும் அவங்க ரோட்லயே நடக்கிறது கிடையாது சார். அப்ப பிரச்சனை யாருக்கு இருக்கு? அதுக்கு அடுத்த பட்ச மக்களுக்கு. என்னுடைய கெஃபேக்கு ஆப்போசிட்ல ஒரு ஃபேமஸான ஒரு பெட் கிளினிக். அந்த பெட் கிளினிக்ல கிளீனிங் வேலை பார்த்த ஒரு அக்கா, எனக்கு ரொம்ப அவங்களை பிடிக்கும். ஒரு நாள் அழுவே ஏன்க்கா அழுவுறீங்கன்னு கேட்டேன். ஒரு நாய் வந்துட்டு அவங்க வயித்துல கடிச்சிருச்சான். வயித்துல கடிச்ச உடனே சாரி என் பையன் திடீர்னு கடிச்சிட்டான், நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க அப்படின்ட்டு போயிட்டாங்களாம். எவ்வளவு கஷ்டம் பாருங்களேன். கடிச்சதுக்கு ஒரு சாரி சொன்னா வயித்துல கடிச்சதுக்கு சரியா போயிடுமா? அந்த இன்ஜெக்ஷனுக்கு காசு யார் கொடுக்கறது? அவங்களுக்கு ரெஸ்ட் தேவை. அந்த நேரத்துல அவங்க சேலரி கட் ஆகுமே, அதை யார் கொடுக்கறது? ரொம்ப கஷ்டங்க. இப்படிப்பட்டவங்களெல்லாம் நம்ம பார்க்கும்போது பொண்ணத்துலயும் நம்மள அரையணும்னு தோணும். அதுல இந்த மனுஷன் சொல்றாரு, நீங்க ஏன் சார் போகணும்? எனக்கு உண்மையிலேயே எனக்கு குபீர்னு சிரிப்பு தான் வந்துச்சு. அதே சமயத்துல உள்ளுக்குள்ள ரொம்ப கோபமும் வந்துச்சு. இதுவரைக்கும் இவங்க பேசுறதெல்லாம் கூட பரவாயில்ல. இப்ப கோபி ஒண்ணு வச்சாரு பாரு ஒரு பாயிண்ட். நாய் கத்துதான்.